சென்னையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞருக்கு பொதுமக்கள் தர்மடி கொடுத்தனர். வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 18 வயது கல்லூரி மாணவி ஒருவர் வீட்டில் இருந்து கோவிலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வடமாநில இளைஞர் ஒருவர் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். மாணவி கத்தி கூச்சலிட்டதால் அங்கிருந்த பொதுமக்கள் வடமாநில இளைஞரை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்த நிலையில் பிடிபட்டார். விசாரணையில் அந்த இளைஞர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயதான சுனில் ஜமாத் என்பதும் வில்லிவாக்கத்தில் தங்கி கட்டிட வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் அருகே 4 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 47 வயது காமக்கொடூரன் போக்சோவில் பிடிபட்டார். சிறுமி இயற்கை உபாதை கழிக்க வீட்டிற்கு வெளியே சென்றபோது வாழை தோட்டத்திற்கு வேலை செய்ய வந்த தேனி மாவட்டம் வெள்ளையம்மாள்புரத்தைச் சேர்ந்த 47 வயதான பிச்சைமணி என்பவர் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பிச்சைமணி போக்சோவில் பிடிபட்டார். தமிழகத்தில் நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் எப்போது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் 67 வயது மூதாட்டியிடம் அத்துமீறிய இளைஞர் சிக்கினார். ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த 67 வயது மூதாட்டி கடந்த 15ஆம் தேதி இரவு வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த போது அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த வேலு என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து தப்பினார். இதுகுறித்த புகாரில் சிக்கிய அவர் மீது ஏற்கனவே அடிதடி உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தமிழகத்தில் குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடும் சமூக விரோதிகள் மீது விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உறுதியான நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் பெண் தூய்மை பணியாளரிடம் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக நடந்தவருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வடபழனி ஆற்காடு சாலை பேருந்து பணிமனை அருகே 2 தினங்களுக்கு முன் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த 30 வயது பெண்ணிடம் மதுபோதையில் வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கவியரசன் என்ற இளைஞர் அநாகரிகமாக நடந்து கொண்டார். அப்பெண்ணின் கூக்குரல் கேட்டு உடன் பணிபுரிந்தவர்கள் ஓடி வந்து அவரை அடித்து உதைத்த நிலையில் பிடிபட்டார். இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு துளியளவு பாதுகாப்பு கூட இல்லாத அவலம் எழுந்துவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர்.